மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்பு ஐயோ என்று பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்பு ஐயோ என்று பயப்பட மாட்டேன். கோலும் உண்டு தடியும் உண்டு என்னை தேற்றவே, கோலும் உண்டு தடியும் உண்டு என்னை தேற்றவே. துதிப்பாடல் ஒன்று பாடிடுவேன் உம்மை போற்றியே. இயேசு நல்ல மேய்ப்பர் என்றும் என்னை காப்பார், இயேசு நல்ல மேய்ப்பர் என்றும் என்னை காப்பார். எனக்கு ஏதும் குறைவு இல்லை உலகிலே, எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை உலகிலே. இயேசு நல்ல மேய்ப்பர் என்றும் என்னை காப்பார், இயேசு நல்ல மேய்ப்பர் என்றும் என்னை காப்பார். எனக்கு ஏதும் குறைவு இல்லை உலகிலே, எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை உலகிலே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. தியானத்தின் தலைப்பு வார்த்தையை நம்பினான். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனம் 8. சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவோர் சிலர், வார்த்தையை காப்பாற்றாதோர் பலர். அதைவிட சொல்லாமலேயே இருந்து விடுவோம் என்று எண்ணுவோரும் உண்டு. ஆனால் ஒருவர் சொன்ன வார்த்தையை நம்பி போவது வேறு. நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை நம்பி போகிறேன் என்று ஒருவர் நம்மை பார்த்து சொல்வாரானால் அது மிகவும் விசேஷமானது. அது அந்த நபர் நம்மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையே சுட்டி காட்டுகிறது. அந்த 100க்கு அதிபதியும் இதைத்தான் அன்று செய்தான். இயேசுவிடம் வந்தவன் தனது வேலைக்காரன் திமிர்வாதமாய் மிகுந்த அவஸ்தைப்படுகிறான் என்று அறிவிக்கிறான். அப்பொழுது இயேசு, நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்கிறார். ஆனால் அந்த 100க்கு அதிபதியோ தனது அபாத்திர நிலையை உணர்கிறான். தான் கட்டளையிடுவதை செய்வதற்கு எத்தனையோ வேலையாட்கள் இருந்தாலும் இயேசுவுக்கு முன்பாக தான் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து தாழ்மையுடன் அறிக்கை பண்ணுகிறான். இயேசுவை வீட்டிற்கு வரவேண்டும் என்று வேண்டிக் கொள்ளாமல் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று நம்பிக்கையோடே கூறினான். ஆண்டவரே அவனுடைய நம்பிக்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இவனைப் போல இஸ்ரவேலருக்குள்ளும் நான் ஒருவனையும் காணவில்லை என்கிறார். அவன் ஆண்டவரின் வார்த்தையை நம்பினான், வார்த்தையின் வல்லமையை நம்பினான். அவர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், எல்லாமே நடந்துவிடும் என்று நம்பினான். தேவ பிள்ளையே, இன்று நாம் தேவனின் வார்த்தையை மறந்து நமது பெருமை பேசி வாழுகிற காலத்துக்குள் இருக்கிறோம். வார்த்தையில் நம்பிக்கை எழுந்துவிட்டோமோ என்று எண்ண தோன்றுகிறது. வார்த்தையை விட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மீண்டுமாய் வார்த்தைக்கு திரும்புவோம். அவருடைய வார்த்தையை தினமும் தியானிப்போம். அதற்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அனுதினமும் நமது சரீர உணவுக்காக எப்படி பசியோடு காத்திருக்கிறோமோ அதுபோலவே நமது ஆன்மீக உணவாகிய சத்திய வேத வார்த்தையை அனுதினமும் புசித்திட ஆவல் கொள்வோம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். வேதாகம சத்திய வார்த்தையை நமது வாழ்வாக கொண்டு வாழ்வோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 1-2. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, உமது வார்த்தைக்கு என் அன்றாட வாழ்வில் முக்கியத்துவம் கொடுக்கவும் அதை ஆவலோடு படித்து தியானிக்கவும் என்னை வழிநடத்தும். ஆமென்.